So exercise 9.2, what is the second sum? In a survey of 400 youngsters aged 16 to 20 years, it was found that 191 have their voter ID card. What is the meaning of that? So ஒரு சர்வேனா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ 400 யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா தெரியும் நமக்கு ஸோ யூத்துன்னு. ஸோ அவங்க ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னா 16 to 20 இயர்ஸ். ஸோ 16 to 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸில் மொத்தம் எத்தனை பேர்? 400. ஸோ டோட்டல் அப்படின்னு வந்தாவே ப்ராபபிலிட்டியில் we have to take as a n of s equal to 400. And then it was found that 191 have their voter ID card. ஸோ அப்போ அந்த 16 to 20 இயர்ஸ் ஏஜ் உள்ள யங்ஸ்டர்ஸில் 400 யங்ஸ்டர்ஸில் சர்வே பண்ணதில் 191 யங்ஸ்டர்ஸ்கிட்ட என்ன இருக்குது? ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. ஸோ ஓட்டர் ஐடி அப்படின்னாவே வி நோ தட் வாட் இஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாவே அவங்களுக்கு என்ன இருக்குது? ஓட்டு இருக்கு இல்லையா? அப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அவங்க எதுவும் எடுத்துக்க முடியும்? ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துக்க முடியும். ஸோ ஆனால் 191 யங்ஸ்டர்ஸ்கிட்ட இந்த ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. இஃப் ஏ யங்ஸ்டர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ ரேண்டமாக ஒரு யங்ஸ்டரை செலக்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த யங்ஸ்டர் டஸ் நாட் ஹாவ் த ஓட்டர் ஐடி? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? யார் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி கண்டுபிடி. அவங்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? அந்த யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கக்கூடாது. டஸ் நாட் ஹாவ் த ஓட்டர் ஐடி. ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி இருக்கிற யங்ஸ்டரோடைய கவுண்டிங் இருக்குது. ஆனால் கேட்டிருக்கிறது ஓட்டர் ஐடி இல்லாத. ஸோ அப்போ வாட் இஸ் த கொஸ்டின்? டோட்டல் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஈக்குவல் டு we have to take as a n of s equal to 400. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க கிவனில் அப்படின்னா let E be the event that youngster who have voter ID card. கரெக்டா? ஸோ அப்போ n of E. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை யங்ஸ்டர்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தாங்க? 191. கரெக்டா? ஸோ வாட் இஸ் த P of E? ஃபார்முலா n of E by n of s. 191 by 400. கரெக்டா? n of s is a 400. next, so what is the question அப்படின்னா E dash. கரெக்டா? let E dash be the ஈங்கிற ஈவெண்ட் என்ன? be the event of that youngster who have voter ID card. அப்போ E dashன்னு சொல்லும்போது who have not voter ID. கரெக்டா? ஸோ E dashங்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட். be the event that youngster who does not have voter ID card. ஓகேவா? who have does not have their voter ID card. கரெக்டா? ஸோ இப்போ தட் இஸ் P of. ஸோ இந்த நாட் வந்திருக்கு இங்கே. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ அப்போ வாட் இஸ் த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்? வாட் இஸ் த ஃபார்முலா? P of E plus P of E dash equal to 1. P of E is a 191 by 400.
plus P of E dash equal to 1. So, P of E dash 1 minus 191 by 400. Correct? So, what is the subtract பண்ண answer? So, as usual, இதை வந்து 400 மல்டிபிள் பண்ணி 191 subtract பண்ண வேண்டியதுதான். மல்டிபிள் பண்ணால் 400 minus 191 by 400. So, subtract பண்ணால் we had 209 by 400. So, இது எந்த டேபிளுமே கட் பண்ண முடியாது. That is the final answer. ஓகேவா? Thank you. So, what is the third one? The probability of guessing the correct answer to a certain question is x by 3. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சருக்கான ப்ராபபிலிட்டியே கொஷினில் கொடுத்துட்டாங்க. the answer is x by 3. if the probability not guessing the correct answer is x by 5. ஸோ அப்போ இது கரெக்டாக கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர், இது நாட் கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இது இ அப்படின்னா இது இ டேஷ். ஸோ ரெண்டுமே ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரெண்டுடைய ப்ராபபிலிட்டி ஆன்சரே கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நமக்கு வந்து 1 கொடுத்து இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஹியர் வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே கொடுத்தனால வி ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலா. ஓகேவா? கொஷினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒருத்தோடனே என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ராபபிலிட்டிங்கிறதுனால ஸோ பின்னு யூஸ் பண்ணிட்டேன். கெஸ்ஸிங் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு, இஸ்னா என்னது? ஈக்குவல் டு எக்ஸ் பை 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெஸ்ஸிங். ஸோ ப்ராபபிலிட்டின்னு வேர்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்? பி. நாட் கெஸ்ஸிங் கரெக்ட் ஆன்சர் இஸ்னா ஈக்குவல் டு எக்ஸ் பை 5. ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்னது? காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட் வச்சு வர ஒரே ஃபார்முலா என்னது? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் இங்கிறது என்னது? கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர். அப்போ எக்ஸ் பை 3. இ டேஷ்னா என்னது? நாட் கெஸ்ஸிங். ஸோ ஆன்சர் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு 1. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டேக் அ எல்சிஎம். எடுத்து தான் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் எப்படி பண்ணலாம்? ஸோ போத் ஆர் ப்ரைம் நம்பர். இப்போ ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருந்தால் அதோடைய ப்ராடக்ட்டு தான் எல்சிஎம்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 5 3s are 15. ஓகேவா? ஸோ அப்போ இதோட எதை மல்டிபிள் பண்ணால் 15 வரும்? 5. அப்போ 5 × 5 போட்டோம்னா 5x. இங்கே 3 மல்டிபிள் தான் பண்ணால் தான் 15. ஸோ அப்போ இங்கே 3x ஈக்குவல் டு 1. ஸோ இதை வேறு எப்படியும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மட்டும் கிராஸ் மல்டிபிளும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ சேம் ஆன்சர் தான். ஸோ அப்போ 8x by 15 ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டில் இருக்கிறது டிவைடுக்கும், டிவைடில் இருக்கிறது ப்ராடக்ட்டுக்கும். இங்கே இன்ட்டு 1 இருக்குது எம்எஸ் அப்படின்னா இன்ட்டு 1 தான். பட் மல்டிபிள் பண்ணால் 1 15s are 15. இந்த 8 வந்து டிவைடில் வந்து. ஸோ the answer of x is 15 by 8. That's all. And the fifth question, what is the fifth question? So 1500 families were surveyed and following data was recorded. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்வேனா என்ன சொல்லலாம்? ஒரு கணக்கெடுப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மட்டும் சர்வேங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் அப்போ எல்லாம் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாட்டோம் ஒரு நியூஸில் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னது? ஒரு சர்வே பண்ணி தான் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அதே மட்டும் இப்போ அட் ப்ரெசண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு? COVID-19 போயிட்டுருக்கு. கொரோனா வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் என்ன ஆகாமல் இருக்குது? ஸ்கூலே ரீஓப்பன் பண்ணாமல் நமக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த சர்வே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம சம்மில் பார்த்தோம் அப்படின்னா 1500 ஃபேமிலிஸ் எடுத்துக்கிறாங்க டோட்டலாக. ஸோ டோட்டல் அப்படின்னாவே வி ஹேவ் டு டேக் அஸ் அ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1500. தே சர்வே ஃப்ரம் த வாட் இஸ் இட் ரெக்கார்ட் அபவுட் த மெய்ட்ஸ் அட் ஹோம்ஸ். ஸோ மெய்ட்ஸ் அட் ஹோம்ஸ்னால் என்ன மிஸ் அப்படின்னா வீட்டில் வந்து வேலைக்காரருக்குன்னு லேடிஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ வேலைக்கார பெண்கள் அவங்க தான் பணிப்பெண்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அப்போ அவங்க தான் என்னது? ஹோம்மேட்ஸ்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆளுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்ட் டைமாக பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த வீட்டிலையே ஃபுல்லாக ஸ்டே பண்ணி வேலை பார்ப்பாங்க. இது ரெண்டு பேருமே இருப்பாங்க. என்னது, அவங்க பார்ட் டைமும் பார்ப்பாங்க, ஃபுல் டைமும் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் போத். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே கொஷின் என்ன, இங்கே ஃபேமிலி இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேமிலி செலக்டட் ஹேஸ் போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியில் என்ன இருக்கணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஆட்களுமே இருக்கணும். ஸோ பார்ட் டைம் பார்க்குற வேலைக்கார பெண்களும் இருக்கணும், அண்ட் தென் ஃபுல் டைம் அந்த வீட்டிலே இருந்து வேலை பார்க்குற ஆட்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஒன்லி பார்ட் டைம்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட், நோ மேட்ஸ். நோ மேட்ஸ்னால் என்னது, அங்கே என்னவே இருக்கக்கூடாது, வேலைக்கார ஆட்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒன்லி பார்ட் டைம் அப்படின்னா நார்மலாக நான் அதோடைய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா டேஷ். இப்போ இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ்டாக சொல்லணும் அப்படின்னா பார்ட் டைம் அப்படின்னு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொன்று வந்து நாட் பார்ட் டைம். ஸோ அந்த மாதிரி கொஷினே வரல. அதே மாதிரி ஃபுல் டைம் கொடுத்துருந்தா நாட் ஃபுல் டைம் அப்படின்னு வரல. ஸோ அப்போ நான் என்ன மாட்டம் எடுக்கலை அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி மாட்டம் பேஸ்டாக எடுக்கலை. தட் மீன் இதை அப்படின்னா அதை டேஷ் நாட்டுன்னு வந்தால். ஸோ அப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஐ ஹாவ் டு செலக்ட் திஸ் இஸ் அ ஏ ஈவெண்ட், திஸ் இஸ் அ பி ஈவெண்ட். இங்கே போத்துன்னு கொடுத்தனால ஏ இன்டர்செக்ஷன் பி, ஐ ஹாவ் டு டேக் லைக் தட். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து 1500, NFS ஈக்குவல் டு 1500. ஸோ நான் ஆல்ரெடி சம்மில் சொல்லிட்டேன், லெட் ஏ பி த ஈவெண்ட் தட் ஃபேமிலிஸ் which have only part-time mates. So part-time mates மட்டும் எவ்வளவு, n of a equal to 860. Next, so n of a equal to 860. What is the probability? Formula P of a equal to n of a by n of s. What is the n of a? 860. What is the n of s? Total எவ்வளவு 1500. ஓகேவா? நெக்ஸ்ட், let b be the event that the families which have only full time mates. So அப்போ n of b equal to 370. What is the n of p of b? P of b formula n of b by n of b by n of s. What is the n of b? 370 by n of s வந்து 1500. Next, n of a intersection b equal to 250. Direct register because a intersection b na என்னது both. So what is the p of a intersection b? P of a intersection b equal to 250 by 1500. ஓகேவா? 1500. ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நான் எங்கேயுமே சிம்பிளிஃபை பண்ணல. ஸோ நவ் ஐ வில் மூவ் டு த கொஷின். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ். போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ். ஸோ அப்போ போத்னா என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. போத்னா என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராபபிலிட்டி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? எஸ். போத் மேட்ஸ்ன்னு போட்டேன், போத்துங்கிறனால ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஆன்சர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை எடுத்து காப்பி பண்ணிட்டேன். நவ் வி ஹாவ் டு சிம்பிளிஃபை திஸ். வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ 1010 கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1010 போத் மேட்ஸும் போட்டாச்சு, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஆன்சரை ஆல்ரெடி உள்ளதை பார்த்து காப்பி பண்ணியாச்சு. நவ் வி ஹாவ் டு சிம்பிளிஃபை. 1010 கட் பண்ணிக்கலாம். 125 இல்லை மிஸ் 5 டேபிளில் வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னா என்ன வரும்? 25 by 150. 5 5s are 25, 3 5s are 0. Again 1 5s are
6 5s are. What is the answer? 1/6. Okay, va? Second question is part-time maids. What is the second question? Part-time maids. Part-time maids first உள்ளது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம்? ஏன்னு ஈவெண்ட்டுன்னு எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஆன்சர் இஸ் P of A. P of A ப்ராபபிலிட்டி ஆன்சர் 860/1500. ஆஸ் யூஷுவல் ஒரு 0 கட் பண்ணிட்டோம்னா 86/150. ஸோ இதை எந்த டேபிள் கட் பண்ணலாம்? 7 2s are 5 2s are. 2 டேபிள் கட் பண்ணுறேன். 4 2s are 3 2s are. ஸோ அகெயின் இது வேறு எந்த டேபிள் வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணால் 43 ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ இது திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் 43/75. ஓகேவா? what is the third question? no mates. no mates. no matesனால் என்ன அர்த்தம்? ஸோ அந்த வீட்டில் என்னவே இல்லை, வேலைக்கார பெண்களே இல்லை. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஃபேமிலிஸு? 1500. கரெக்டாக? இதுக்கு ஒரு ரஃப் ஒர்க் மட்டும் போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2 செட் எடுத்துக்கிட்டோம். ஒன்று என்னது? பார்ட் டைமு, இன்னொன்று ஃபுல் டைமு. பார்ட் டைம் எவ்வளவு அப்படின்னா 860. கரெக்டாக? அடுத்து ஃபுல் டைம் எவ்வளவு அப்படின்னா 370. ஓகேவா? இது பார்ட் டைமு, இது ஃபுல் டைம். இது பேர் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா போத். போத் எவ்வளவு அப்படின்னா 250. போத் எவ்வளவு? 250. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்ட் டைம், போத்து, ஃபுல் டைம் இல்லாமல் யாருமே வேணாம், ஐ மீன் நோ மேட்ஸ் அட் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பேர்கிட்ட சர்வே பண்ணாங்க? 1500. கரெக்டாக? டோட்டலாக எவ்வளோ பேர்கிட்ட சர்வே பண்ணாங்க? 1500. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா, தேர்ட் கொஷின் நோ மேட்ஸ். நோ மேட்ஸ்னால் என்ன அர்த்தம்? வேலைக்கார ஆட்களே இல்லாத வீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ யார் அப்படின்னா அவங்க தான் இந்த சரௌண்டிங். இந்த சரௌண்டிங் இருக்கு இல்லையா, அவங்க தான். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நோ மேட்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணி எதுலேருந்து மைனஸ் பண்ணிடணும்? இந்த இதுலேருந்து மைனஸ் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ அப்போ 860ஓட 250 ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 1110. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 1410, 1480. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? நமக்கு என்ன வேணும்? 1500 டோட்டல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது இந்த 3 பார்ட்டும். அவங்க கேட்டிருக்கிறது எது? இந்த சரௌண்டிங். நோ மேட்ஸ்னால் எது? இந்த சரௌண்டிங். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 1500லேருந்து இது 3ஐயும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஃபஸ்ட்டு 1500லேருந்து எதை 3ஐயும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன்? 860, 250, 370. ஸோ ஆட் பண்ணால் என்ன வருது? 1500 மைனஸ் 1480. கரெக்டாக? ஸோ 0, 12, 18, பேலன்ஸ் 1, 11, 14. கரெக்ட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 20. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? இதுக்கு தானே கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ மேட்ஸ். கரெக்டாக? ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ மேட்ஸ். ஸோ எத்தனை பேர்? 20 by n of x 1500. கட் பண்ணுங்கள். ஒரு 0 கட் ஆயிரும். 2/150. ஸோ 1 2s are 7 2s are 5 2s are. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1/75. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்ம ரஃப் ஒர்க் வண்டி தான் போட்டுக்கோம். இந்த டயக்ராமில் போட தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஃபார் அப்போ எக்ஸசைஸ் 9.1 9.2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்ரஸ் செக் தான் டுடேஸ் ஹோம்ஒர்க். விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா மிஸ் என்ன சொல்லியிருந்தேன்? இது நடந்துச்சுன்னா அது நடக்காது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள்.
டைஸ் ஒரு டைஸில் 5ங்கிற ஃபேஸ் உள்ள ஒரு டைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 5ங்கிற ஸ்பேஸ் வந்து ஃபேஸ் இருக்கு இல்லையா, 5ங்கிறது ஆட் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? அப்போ இது வந்து என்னது, நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏமிஸ் அப்படின்னா ஆட் நம்பரில் எந்த நம்பரும் வந்துடும், 5ம் வந்துடும். பிகாஸ் ஆட் நம்பரில் என்னென்ன 1 3 5 கரெக்டாக, 1 3 5 7 லைக் தட். ஸோ அப்போ ஆட் நம்பரில் 5ம் வருது, அதே இது டைஸில் 5ம் ஒரு ஃபேஸ் இருக்குது, ரெண்டுமே அட் அ டைமில் கிடைக்கும் இல்லையா. ஸோ நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5ங்கிற ஃபேஸ் வந்துருச்சு கரெக்டு. பட் அது என்ன நம்பர்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆட் நம்பர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஈவன் நம்பர். அப்போ 5 எடுத்தீங்கன்னா அது ஈவனாக இருக்காது, ஈவன் நம்பர் எடுத்தீங்கன்னா அது 5ஆக இருக்காது. அப்போ இது வந்து என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு draw a card from standard pack. ஸ்பேடு கார்டு. சரியா, ஒரு கார்டு எடுங்க, ஸ்பேடுனா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாட்டம் பிளாக் கலரில் மேலே இந்த மாட்டம் வரும். அது வந்து என்ன கலரில் இருக்குது, பிளாக் கார்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் தானே அது வரும், ஸ்பேடு இதில் தான் வரும், பிளாக் கலரில் தான் வரும். ஸோ அது பிளாக் கலரில் ஸ்பேடாகவும் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, ரெண்டுமே அட் அ டைம் கிடைக்கும். கரெக்டாக, ரெண்டுமே அட் அ டைமில் கிடைக்கும் அப்படின்னா நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து என்னது, பிக்சர் கார்டு. எதெல்லாம் பிக்சர் கார்டுன்னு சொல்லியிருக்கோம், கிங், குயினு, ஜாக்கு, ஆஸ். ஸோ அதெல்லாம் என்னது, பிக்சர் கார்டு. அந்த பிக்சர் கார்டில் கிங் அப்படின்னா கேங்கிற லெட்டர் வரும், குயின் அப்படின்னா கியூங்கிற லெட்டர் வரும், ஜாக் அப்படின்னா ஜேங்கிற லெட்டர் வரும், ஆஸ்னா ஏங்கிற லெட்டர் வரும். பட் அந்த 4 மட்டும்தான் என்னது, பிக்சர் கார்டு. கரெக்டாக? அந்த கார்டில் இவங்க என்ன வரணும்னு சொல்கிறாங்க, நம்பர் 5 வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் விச் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இல்லை நாட் எக்ஸ்க்ளூசிவான்னு நீ தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ த மிஸ் வந்து இது ரெண்டுக்கும் ஆன்சர் சொல்லலை, யூ ஹாவ் டு ரைட். கெட்டிங் ஏ ஹாட் கார்டு. ஹார்ட்னா என்ன தெரியும், ஆஸ் யூஷுவல் இந்த ஹாட் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ஹாட் சிம்பிள் போட்டு 7ங்கிற நம்பர் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு கார்டு வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணு. ஓகேவா? செக் பண்ணிவிட்டு சொல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ எடுத்து செக் பண்ணினா உனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். ஓகேவா? திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி மிஸ் எழுதணும் அப்படின்னா, அந்த டேபிளே அப்படியே ட்ரா பண்ணிவிடு. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிடணும், ஆன்சர்னு போட்டுட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லைன்னா நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு எழுதணும். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடந்தால் இன்னொரு ஈவெண்ட் நடக்காது. ஓகேவா? இப்போ வந்து 5ங்கிற ஈவெண்ட் வரணும் அப்படின்னா அந்த டைம் என்ன வராது, ஈவன்கிற நம்பர் வராது. அப்போ இதுதான் என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? இது வந்து என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது பாருங்கள், 5ங்கிற ஈவெண்ட் வரணும், அட் த சேம் டைம் எதுவும் வரணுங்கிறாங்க, ஆடு நம்பரும் வரணுங்கிறாங்க. ரெண்டுமே நடக்கும் தானே? ஆமாம், பிகாஸ் ஆட் நம்பரில் எந்த நம்பர் வருது, 5ங்கிற நம்பர் வரனால இது நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? Thank you, students.